ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. லாஸ்ட் கண்டினியூஸ் வீடியோஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம்னா யூனிட் 5ஓட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன, அதில் என்னென்ன ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை எப்படி வித்தின் ஷார்ட் டியூரேஷனுக்குள்ள, அதாவது வித்தின் மந்த்துக்குள்ள, வித்தின் 25 டேஸ்க்குள்ள நம்ம படிக்கக்கூடிய டைம் ஷெடியூலுக்குள்ள எப்படி நம்ம போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எப்படி நம்ம மேக் பண்ணலாம், எப்படி மேக் பண்ணலாங்கிறதும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அதே போல் நம்ம கிட்ட நம்மளோட சேனலில் வந்து நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ இது வந்து இப்போ சேல்ஸும் போயிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க இந்த நோட்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த நோட்ஸுக்கு நிறைய பேர் வந்து சாம்பிள் பிடிஎஃப் சென்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த நோட்ஸ்ல இருந்து ஒரு டாபிக் வந்து இன்னைக்கு நான் வந்து எலாபரேட் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி வந்து இந்த நோட்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துட்டு, ஸோ இந்த நோட்ஸ் வேணும்னா கீழே வந்து நீங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்க டிஎம் பண்ணி இந்த நோட்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பேசிக்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம். இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் 10th லெசன் 1 கவர் ஆகுது. ஸோ அதை கொடுத்துருப்போம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு லெசன் 2ல லெசன் நம்பர் 9 அந்த டாபிக் வந்து இதுலேயும் கவர் ஆகும். ஸோ அதே போல் லெசன் நம்பர் 9th ஸ்டாண்டர்டில் லெசன் நம்பர் 4ல் வந்து தமிழகத்தில் வேளாண்மை அப்படிங்கிறதும், அதே போல் 9th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 5ல் இடம்பெயர்தலையும் நம்ம இந்த பார்த்த ஒரு அறிமுகம் அப்படிங்கிற அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான டாபிக் வந்து கவர் ஆகுது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுக்கான டெஃபினேஷன் வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். அப்போ ஜிடிபினா என்ன, அப்போ கிராஸ் டொமஸ்டிக் அப்படிங்கிற அந்த ஜிடிபிக்கு என்ன வந்து டெஃபினிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டின் உற்பத்தி எவ்வளோ உற்பத்தி ஆகுதோ அந்த பண்டங்கள் பிளஸ் அதோட பணிகள், அதோட அங்காடி மதிப்பை உள்நாட்டு உற்பத்தின்னு தான் நம்ம வந்து சொல்றோம். அப்போ ஜிடிபி அப்படிங்கிறது உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு புக்கில் வந்து நல்லா டெப்தாவே வந்து ஒரு பண்டங்கள்னா என்ன, அதே போல பணிகள்னா என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்பாங்க. பண்டங்கள் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து தொட்டு உணர்ந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து பொருட்கள் காசும் தரலாம். எக்ஸாம்பிளுக்கு அது நம்ம ஃபுட்டுன்னு எடுத்துக்கலாம். அந்த ஃபுட்டை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த குக்கார் சர்வெண்ட் வந்து நம்ம வந்து அதாவது அதாவது அவங்களுக்கு நம்ம பே பண்ண முடியும். அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டா நம்ம அந்த ஃபுட்டை வந்து நமக்கு எடுத்து வந்து கொடுக்குறவங்க. ஸோ அதுதான் வந்து பணிகள். ஸோ அவங்க பண்ணக்கூடிய பணிகள். அப்போ பண்டங்கள் மற்றும் பணிகளின் ஒட்டுமொத்த ஒரு நாட்டின் உற்பத்தியை தான் வந்து நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ஜிடிபிக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. C+I+G+X-M அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஜிடிபி ஒரு நாட்டின் மொத்த உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றாங்க. அப்ப சி அப்படிங்கிறது என்னன்னா நுகர்வோர், ஐங்கிறது முதலீட்டாளர்கள், ஜிங்கிறது அரசு செலவுகள், அடுத்து X-M ஏற்றுமதியில இருந்து நம்ம இறக்குமதியை கழிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜிடிபியை கணக்கிடுறோம். அதே போல ஒரு நாட்டு வருமானத்தை நம்ம அளவிடக்கூடியதற்கு ஒரு 7 வகையான முறைகளை வந்து நம்ம வச்சிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பின்னு சொல்லக்கூடியது, அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபின்னு சொல்லக்கூடியது, நிகர நாட்டு உற்பத்தி என்என்பின்னு சொல்லக்கூடியது, நிகர உள்நாட்டு உற்பத்தி என்டிபின்னு சொல்லக்கூடியது, அதே போல தலா வருமானம் பிசின்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கு. இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎன்பியை கால்குலேட் பண்றதுக்கு அதுக்கு தனி ஃபார்முலா இருக்கு. அதே போல வந்து என்என்பிக்கு தனி ஃபார்முலா இருக்கு. அதே போல என்டிபிக்கும் ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கண்டிப்பா பார்க்கணுமானா நிச்சயமா பார்த்து தான் ஆகணும். அதே போல அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கீட்டு முறைகள். ஸோ அதெல்லாம் எந்தெந்த முறையில் நம்ம கணக்கீடு பண்ணலாம்னா செலவின முறை, வருமான முறை, மதிப்பு கூட்டு முறை, அந்த மாதிரியான முறைகளில் நம்ம கணக்கீடு பண்ணலாம். அப்போ ஜிடிபியை வச்சு தான் ஒரு நாட்டின் வருமானம் உற்பத்தி அதை வச்சு தான் வந்து நம்ம நாட்டோட வருமானத்தை வந்து கணக்கிட முடியுதா அப்படின்னு கேட்டோம்னா அதை வச்சுதான் இப்போ கணக்கிடுறோம். அதுக்காக தான் இத்தனை ஃபார்முலாஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுல அப்ப ஜிடிபி வந்து ஒரு சில குறைபாடுகளும் இருக்கு. அது என்னென்ன குறைபாடுகள் அப்படின்னு சொல்லி கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் 3 முக்கியமான துறைகள் வந்து இருக்கு. முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை. ஸோ முதன்மை துறைங்கிறது வேளாண் துறை, 2ஆம் துறைங்கிறது தொழில்துறை, 3ஆம் துறைங்கிறது பணிகள் துறை. இந்த ஒவ்வொரு துறைகளுக்குள்ள உள்ள என்னென்ன வரும் அப்படிங்கிறது. இந்த இந்தியாவில் பணிகள் துறை மிகப்பெரிய இருக்கிறதுலே துறையில மிகப்பெரிய துறை வந்து இந்த 3ஆம் துறையான பணிகள் துறை தான். ஸோ இது பாத்தீங்கன்னா 2018 இருந்து 19 கணக்கீட்டு புள்ளிவிவரத்தின்படி 92.26 லட்சம் கோடி வந்து பணிகள் துறையில இதுல வந்து ஆட்கள் வந்து அந்த அளவுக்கு லட்சம் கோடி பணிகள் வந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உலகின் மொத்த வேளாண் பொருட்களின் உற்பத்தி இந்தியாவின் பங்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்திலேயே அதாவது உலகத்துல இருக்க எல்லா இதுலயும் கால்குலேட் பண்ணும்போது இந்தியாவோட வேளாண் பங்கு வந்து 7.39% தான் வந்து இருக்கு.
அதேபோல இந்தியா வந்து தொழில் துறையில 6வது இடத்துலயும், பணிகள் துறையில 8வது இடத்துலயும் இருக்கு. ஜிவிஏ அப்படிங்கிற மொத்த மதிப்பு கூடுதல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிடிபியும் நம்மளுக்கு வரக்கூடிய மானியத்திலிருந்து 2யும் கூட்டு சமமாக்கி, அதிலிருந்து வரிகள் என்னென்ன வரிகள், நேர்முக வரி, மறைமுக வரி, அதிலிருந்து இந்த வரிகள நம்ம வந்து கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் இந்த மொத்த மதிப்ப வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதாவது ஜிவிஏவ நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதேபோல அமார்த்தியா சென் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மேற்கோள் வந்து சொல்லியிருக்காரு. பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதாரத்தின் முன்னேற்றத்தின் அம்சமாகும். அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு கூற்று வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெசன் 2 9த் ஸ்டாண்டர்ட்ல இதே போல 3ஆம் துறை அந்த முதன்மை துறை 3 துறைகள் நம்ம பார்த்தாலே அந்தந்த துறைகள் வந்து எந்தெந்த இதுல வந்து வருது. அப்ப முதன்மை துறை அப்படின்னா, அது ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் விவசாயம், காடுகள், சுரங்கம், மீன் வளர்ப்பு. இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஃபோக்கஸ்ல நம்ம வந்து பார்த்திருப்போம். 2ஆம் துறை அப்படிங்கிறது உற்பத்தி பொருட்கள், தொழிற்சாலை இத பத்தி பார்க்கிறது. 3ஆம் துறைங்கிறது வந்து சிக்கலை தீர்க்கக்கூடிய துறைகள் அப்படின்னு அதான் நம்ம தேவை என்ன அப்படிங்கிறத அந்த பார்த்து அதாவது சேவை துறைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்படிதான் மூணு துறைகளையும் வந்து இந்த முக்கோண வடிவில் வந்து நம்ம சொல்றோம். அதே போல வேலை வாய்ப்பின் வகைகள் அப்படின்னு பார்த்தா துறைகள்ல 2 சொல்றோம். ஒன்று பொதுத்துறை, இன்னொன்று தனியார் துறை. ஸோ இந்த பொதுத்துறை கீழே வர்றது மாநில, நடுவண் அரசு, தேசியமயமாக்கப்பட்ட அரசு இதெல்லாம். தனியார் துறை கீழே வர்றது வந்து நம்ம பிரைவேட் கம்பெனி செக்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இதுக்கு கீழே வருது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா, இருவேல் பற்றுவேல் வேலைவாய்ப்பு அப்படின்றும், இல்ல ஸ்லேட்டர் கிராமம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல விழுப்புரம் கிராமத்த அழைக்கிறான். அத வந்து நம்ம கூப்பிடலாம். அப்போ எந்த மாவட்டத்த வந்து நம்ம வந்து ஸ்லேட்டர் கிராமம்னு அழைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எதுக்காக இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, ஸ்லேட்டர் வந்து தன்னோட கலாய்வு மேற்கொள்றதுக்காக தன்னோட மாணவர்களோட 1916ல வந்து ஒரு 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 ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்காரு. ஸோ அதன் காரணமாக இந்த கிராமத்திற்கு இந்த பெயர் மேற்கொள். ஸோ எல்லாமே புக்ல இருக்கக்கூடிய டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணி எந்த வகையில எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லி நம்ம ஹைலைட் பண்ணி படிக்கும்போதே நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ்ல தான் இந்த நோட்ஸ் வந்து ஃபுல்லாவே மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதே போல உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் பிளான் வந்து ஃபுல்லாவே டீட்டெயிலா வந்து இங்க குடுத்துருப்போம். ஸோ என்னென்ன திட்டங்கள், எந்தெந்த ஆண்டு வந்துச்சு, அதுல மாதிரியின் நோக்கம் என்ன, அதுல எந்த பெர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்ப அது சக்சஸ் ரேட்ட நோக்கி போயிருக்கா, இல்ல வந்து அது வந்து டீஃபால்ட் ஆயிருக்கா, அது வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கா அப்படிங்கிறது ஃபுல்லாவே 5ஆம் திட்டம் 1951ல இருந்து மொத்தம் 2017 வரைக்கும் உங்களுக்கு இந்த 5ஆண்டு திட்டத்த ஃபுல்லாவே நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி இங்க குடுத்துருக்கேன். ஸோ தென் சிங்கிள் பேஜ்லயே உங்களுக்கு இதோட டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து தெரிஞ்சிரும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க வந்து புக்க பாத்துட்டு, அதுக்கப்புறம் இதுல நீங்க ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கவர் ஆயிரும். ஸ்கூல் புக்ஸ் தரவு பண்ணிடலாம். ஸோ ரிவிஷனும் உங்களுக்கு ஈஸியா நடந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து புக் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டாவுமே இந்த நோட்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ புக்ல பாக்குற அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே இந்த நோட்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். வேணுங்கிறவங்க கீழே வந்து வாட்ஸ்அப்ல நீங்க டிஎம் பண்ணி நீங்க வந்து கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி எக்கனாமிக்ஸை நம்ம வந்து ஷார்ட் ஈஸி அண்ட் டைம் 25 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் என்ன ஸோ எப்படி நம்ம வந்து ஈஸியாக எக்கனாமிக்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறவங்க கீழே நீங்கள் நம்பர்ஸ் இருக்குது ஸோ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம்.